ஓம் அகஜான பத்மார்க்கம் கஜானனம் மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. காஸ்மோவியனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று விநாயகர் கதை, விநாயகர் சஷ்டி விரத நாள், வளர்பிறை சஷ்டி விரத நாள், நகரத்தார் நோன்பு நாள், திருவம்பாவை ஆரம்ப நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஸ்ரீ ஷண்பக விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்றைய பஞ்சாங்க விபரத்தை இப்பொழுது பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாபசு வருஷம் மார்கழி மாதம் 10ஆம் நாள். இன்று காலை 11:24 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ள நாள். இன்று காலை 6:40 வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பின்னர் சதய நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:25 வரை மரண யோகமும், காலை 6:40 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உயர்வான நாள். வேலையில தொழில்ல நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஆயில் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் மெடிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம், அது ஃபார்மா கம்பெனியாக இருக்கலாம், ஃபார்மா ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், ஃபார்மசியாக இருக்கலாம், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் முயற்சி தேவைப்படும். பெண்கள் இஷ்டப்பட்டதை விரும்பியதை பண்ணுவீங்க. ஆண்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு இன்கம் வரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பாக்கி கூட ஒரு பர்சன்டேஜாவது வரும் உங்களுக்கு. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கு. தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பீங்க. விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். டியூஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்க, ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சினிமாவில் நான் போகணும், ஏதாவது ஒரு நான் அதில் பண்ணணும் அப்படின்னு சில பேர் போராடுவீர்கள். உங்களுக்கு சிலருக்கு ஏதாவது ஒரு நெட்வொர்க் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். சந்தோஷமா இருப்பீங்க. சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. வீட்டில் உள்ளவங்களுடன் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். சகோதர சகோதரியின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. ஜாபை பொறுத்தவரையில் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சராக, டீனாக, ஹெச்ஓடியாக, எஜுகேஷன் கன்சல்டண்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷனை தரக்கூடிய நாள். தாயுடன் மோதல் வேண்டாம். உங்களுக்காக இருக்காங்க, உங்களுக்காக சில நல்லது பண்றாங்க அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. பெண்களை பொறுத்தவரையில் மாலை நேர பிரயாணம், இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 6. கடகராசி என்பர்களே, புனர்பூசம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனம், நிதானம், பொறுமை, அமைதி தேவை. சில பேருக்கு வீண் அலைச்சல் இருக்கும்.
ஒர்க்கில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அது மாதிரி மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. தேவையில்லாத விஷயத்தில் மனசு ஓட விடாதீங்க. பெண்களை பொறுத்தவரையிலே உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. ஆண்களை பொறுத்தவரையிலே உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ஏதோ ரீசனால் பிரிஞ்சிட்டோம், டைவர்ஸுக்கு போகலை, பிரிந்து வாழ்கிறோம், செப்பரேட்டட், ஆனால் திரும்ப சேரணும் அப்படின்னு சில பேர் முயற்சி எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சியிலே சில பின்னடைவுகள் வரும். மனம் தளர வேண்டாம். மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை செய்பவர்கள் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. இரவு நேர பயணத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும், கவனமாக இருங்க. எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர் வேலை செய்பவர்கள் உங்களுடைய வேலையில் கவனம் தேவை. பிசினஸை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் ஸ்டபனாக இருக்காதீங்க, ஃப்ளெக்சிபிளாக இருங்க. பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், பிளாட்ஃபார்மில் கடை வச்சிருக்கிறவங்க, டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள், மெஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், இல்லை வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணணும். அது காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கலாம். அதுக்கு சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்லீப்பிங் டிஸ்ஆர்டர் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். யோகம் அதிர்ஷ்டமெல்லாம் அதுக்கப்புறம் தான். முயற்சி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. சமூகத்தில் நல்ல பேருடையவர்களுடைய நட்பால் நன்மைகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடங்கள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. அட்வர்டைஸ்மெண்ட், மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் வேலையில் இருப்பவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், ஹார்ட்வேராக இருக்கலாம், நெட்வொர்க்கிங்காக இருக்கலாம், டேட்டா சயின்ஸோ, டேட்டா மைனிங்கோ, டேட்டா பேஸோ, இல்லை ப்ரோக்ராமிங் சம்பந்தமான வேலையில் ப்ரொஃபஷனலாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். புதுசாக ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணலாமா, ஃப்ரான்ச்சைஸி எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, இல்லை வேறொரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணலாமா, இந்த மாதிரி ஓடும். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஜூஸ் ஷாப், டீ ஷாப் வைத்திருப்பவர்கள், ஸ்நாக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டிலே மரீன் சம்பந்தமான துறையில் வேலை செய்பவர்கள், கெமிக்கல், பெட்ரோலியம் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் இருக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. பெண்கள் சில நல்ல விஷயங்களை பண்ணுவீங்க. யாருக்காவது ஒரு ஹெல்ப் சின்னதாக பண்ணணும், உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு, இல்லை ஒரு பிளட் டொனேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் மனசு போகும். ஆண்களை பொறுத்தவரையிலே வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். வண்டிகளால் சில செலவுகள் வந்து போகும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே,
நிறைவான நாள், ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாள். இந்த விஷயத்தை நான் பண்ணேன், நல்லபடியாக நடந்தது, ஐ எம் ஹாப்பி அபவுட் இட் அப்படிங்கிற மாதிரி மனசு சொல்லும். விவசாயிகள், உங்களுடைய புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி லிக்விட் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆர்ஓ பிளான்ட் வைத்திருப்பவர்கள், வாட்டர் கேன் பிஸ்னஸ் செய்பவர்கள், பெட்ரோல் பம்ப், பெட்ரோல் ஸ்டேஷன் வைத்திருப்பவர்கள், எல்பிஜி கேஸ் ஏஜென்சி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல மாணவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ஸோ அதனால் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் அலைச்சல், டென்ஷன் சில பேருக்கு இருக்கும். கோபம் வரும், ரீசனே இல்லாமல் கோபம் வரும். பொறுமை, நிதானம் தேவை. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், எம்பிஏ, அதே மாதிரி பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். குறிப்பாக ஹெல்த் கேர் செக்டாரில் வேலை செய்பவர்கள், டாக்டராக, சர்ஜனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். சொந்தமாக ஒரு கிளினிக் போடணும், இல்லை சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மகர ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். குறிப்பாக பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலையாகும். வேறு வழி இல்லை, போனால் தான் உங்களுக்கு லைஃப் ஓடும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உண்டாகும். வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க, அதில் தப்பு கிடையாது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். HR, அட்மினிஸ்ட்ரேஷன், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், டெலிகாலராக இருப்பவர்கள், டெலிமார்க்கெட்டிங் செய்பவர்கள், ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், வேர்ஹவுஸ், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கமிஷன் ஏஜென்ட் நடத்துபவர்கள், மண்டி நடத்துபவர்கள், புரோக்கரேஜ் செய்பவர்கள், கன்சல்டிங் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மை உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கும்பராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்திருக்கார். சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். பாசிட்டிவான திங்க் பண்ணுவீங்க. எதிரி யாரு, பகையாளி யாரு, நண்பர் யாரு, கூட்டாளி யாரு அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது நன்மைக்கேன்னு எடுத்துக்குங்க. டிரைவராக இருப்பவர்கள், சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், இல்லை ஏற்கனவே சொந்தமாக ஒரு கார் ஓடிட்டுருக்கேன், அந்த காரை கொடுத்துட்டு வேற ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு நன்மை உண்டு. விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டிலே PR சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள், குறிப்பாக காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பாக உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் சேரும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக, பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள், கார்டியோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், இது மாதிரி கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃபை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஃபுட் ஹேபிட்டில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய டிசீஸ் இன்றைக்கி வர்றதுக்கு காரணமே ஒன்று ஸ்ட்ரெஸ், அடுத்தது ப்ரெஷர், அடுத்தது நம்மளுடைய உணவு முறை. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம், காலத்தின் கட்டாயம். தந்தை தாய் உடன் இருந்த பிரச்சனைகள் குறையும்.
காதலர்களுக்கிடையே இனிமையான நாள், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு அற்புதமான நாள், கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அஷ்டகம்பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.